என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அண்ணாமலை தலைவரா இருந்திருந்தா இந்த வெற்றி கூட வந்திருக்காது. பாஜக துணைத் தலைவர் KP ராமலிங்கம் விளாசல். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பாஜக ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றாங்க. 27 தொகுதிகளில் தோல்வியை தான் நழுவினாங்க. இந்த நிலையில தான் பாஜகவுடைய மாநில தலைவரா அண்ணாமலை இருந்திருந்தா இன்னும் கூட ரிசல்ட் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்திருக்காங்க. இது தொடர்பா பாஜகவுடைய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ், கட்சியினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நேற்றைக்கு அண்ணாமலை நேர்ல சந்திச்சு ராஜினாமா முடிவு பத்தி தெரிவிச்சிருக்காங்க. அவங்க புதிய கட்சி தொடங்க முனைப்பில் இருக்கிறதாவும் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுது. ஆனா அவர்கள் அண்ணாமலையா கட்சியில இருந்து விட விரும்பல. அவரை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில இறங்கியிருக்காங்க. அதுபடி பார்த்தா டெல்லியிலேயே தங்கியிருக்கும்படியும் அண்ணாமலைக்கு மேலிடம் அறிவுறுத்தி இருக்கிறதால தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை அவசரமா பாஜக மேலிடம் டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க. அவர் டெல்லி சென்றிருக்கக்கூடிய நிலையில நாளைக்கு நிதின் நபீன், அமித்ஷா ஆகியோரையும் சந்திக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை பற்றி அவங்க விவாதிக்க இருக்கிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. இதற்கிடையில தான் நாமக்கல் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் இன்னைக்கு பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காரு. அப்போ அவர்கிட்ட பல்வேறு கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு. குறிப்பா அண்ணாமலைய மையப்படுத்தி கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதற்கு பதிலளித்த அவர், இந்த சமயத்துல பத்திரிகையாளர் ஒருவர் கேட்ட கேள்வி, அண்ணாமலை புதிதா கட்சி ஆரம்பித்திருக்கிறாமே, அது பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு KP ராமலிங்கம், இது பற்றி அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர்கிட்ட நீங்க யாருமே கேள்வி கேட்கல, மேலும் கட்சி ஆரம்பிப்பதா தகவல் தானே வருது, இன்னும் அவர் சொல்லலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பற்றி அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதையடுத்து இன்னொரு பத்திரிகையாளர், அண்ணாமலை மாநில தலைவரா இருந்திருந்தா சட்டசபை தேர்தலில் ரிசல்ட் வேற மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதற்கு KP ராமலிங்கம், அதெல்லாம் உறுதியா நினைக்கல, அவர் இருந்திருந்தா இன்னும் கூட ரிசல்ட் போனாலும் போயிருக்கும். ஏன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா ஓட்டுகள் வாங்கி திமுக ஜெயித்த இடங்கள்ல கூடுதலான ஓட்டுகள் பெற்று அதிமுகவுடைய இருந்து சரியான ஒத்துழைப்பு கிடைக்காம போய் ஓட்டு குறைஞ்சிருக்கலாம். இதனால தனி ஆட்சியை கூட விஜய் பிடித்திருப்பாரு. அரசியல என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். உறுதியா சொல்ற, இந்த தேர்தல் ரிசல்ட்டை யாராலையும் மாற்றிருக்க முடியாது. பாஜகன்னு சொல்றதுக்கு அடையாளமே பிரதமர் நரேந்திர மோடி தான். அவர் தான் எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாஜக இணைந்து 28 தொகுதிகள்ல போட்டிட்டாங்க. இதுல பாஜகவுடைய ஊட்டி சட்டசபை தொகுதியோட வேட்பாளர் போஜராஜன் மட்டும்தான் வெற்றி பெற்றாரு. சாத்தூர்ல தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் L முருகன் அவினாசி தொகுதியிலையும், வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியிலையும் தோல்வி அடைந்தாங்க. பாஜக வேட்பாளர்கள் 27 பேரும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை இருந்திருந்தா கூடுதலா வெற்றி கிடைத்து வரும் அப்படின்று அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கூறி வரக்கூடிய நிலையில KP ராமலிங்கம், அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்திருக்காது, அண்ணாமலை பாஜக தலைவரா இருந்திருந்தா ரிசல்ட் இன்னும் மோசமா இருந்திருக்கும் அப்படின்னு கூறியிருக்காங்க. அண்ணாமலையை இப்படி விமர்சனம் செய்திருக்கக்கூடிய KP ராமலிங்கம் முதல்ல அதிமுகவில் தான் இருந்தாங்க. ராசிபுரம் சட்டசபை தொகுதியில 1980, 1984 அதிமுகவில் போட்டியிட்டு MLA-வும் ஆயிருக்காங்க. அதிமுகவில் RM வீரப்பன் ஆதரவாளரா பலம் வந்தவர் அதுக்கப்புறம் திமுகவிலையும் இணைஞ்சிருக்காங்க. திமுகவுல MK அழகிரியோட ஆதரவாளரா வலம் வந்திருக்காரு. 1996, 97 ஆண்டுல திருச்செங்கோடு லோக்சபா தொகுதியில திமுக சார்பில் போட்டிட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் MK அழகிரியோட லாபியால் திமுகவுல 2010 இருந்து 2016 வரைக்கும் ராஜ்யசபா MP-ஆவும் இருந்திருக்காங்க. திமுகவுல நாமக்கல் மாவட்டத்துல செல்வாக்கு மிக்க தலைவரா இருந்ததோட திமுக விவசாய அணியில மாநில செயலாளர் பொறுப்புலையும் பல ஆண்டுகள் பதவி வகிச்சாங்க. இதுக்கப்புறம் தான் MK அழகிரி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியில இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அதுல KP ராமலிங்கமும் ஒருத்தர். இவர் திமுகவில இருந்து விலகி கடந்த 2020 ஆண்டுல பாஜகவில சேர்ந்திருக்காங்க. அப்போ பாஜக மாநில தலைவரா இருந்த L முருகன் முன்னிலையில அவர் பாஜகவில ஐக்கியமானாரு. அப்போ பாஜக மாநில தலைவரா இருந்த L முருகன் முன்னிலையில அவரு பாஜகவில ஐக்கியமாயிருக்காரு. இதையடுத்து பாஜகவில மாநில துணைத் தலைவராகவும் ஆயிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.
இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சென்னை மதுரை கோவை.